ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரோ ரிவ்யூ சேனல். ஸோ டைகானில் நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க். இது ஒரு 10,000 mAhக்கான பவர் பேங்க். 25 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து சப்போர்ட் கிடைக்கும். பொதுவாக வந்து பவர் பேங்க்ஸ் இப்போ இந்த எம்ஐ பவர் பேங்க்லாம் இருக்குது, அர்பேன் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பவர் பேங்க்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 22.5 வாட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். பட் இந்த பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் வரைக்குமான சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு போர்டிங் சேஃப், ஃப்ளைட் சேஃப் பவர் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் போர்டிங்லேயே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் வந்து செக்இன் லக்கேஜ் பண்ணணும்னு தேவையில்லை, ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான பவர் பேங்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சப்போர்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான சார்ஜிங்க்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். ஆனால் மேக்ஸிமம் சார்ஜிங் சப்போர்ட் வந்து 25 வாட்ஸ் தான். 25 வாட்ஸ் வரைக்கும் தான். இது உங்களோட மொபைல் வந்துட்டு ஒரு 100 வாட்ஸ் சப்போர்ட் பண்ணுது, 67 வாட்ஸ் இல்லை 45 வாட்ஸாக இருந்தால் கூட 25 வாட்ஸ் வரைக்கும் தான் இது சப்போர்ட் பண்ணும். பட் அந்த 25 வாட்ஸில் ஃபுல் ஸ்பீடில் உங்களுக்கு வந்து சார்ஜிங் வந்து ஏறும் உங்களுக்கு. ஸோ இந்த பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எல்இடியோட வருது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த பவர் பேங்க்கு. அதை நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இந்த பவர் பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்பில்டாக 4 கேபிளோட வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் கேபிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு டைப் ஏக்கான கனெக்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மைக்ரோ யூஎஸ்பிக்கான கனெக்டர். நெக்ஸ்ட் வந்துட்டு டைப் சிக்கான கனெக்டர். அண்ட் அடுத்தது வந்துட்டு ஐஃபோனுக்கான கனெக்டர். ஸோ இது வந்து ஐஃபோனுக்கான லைட்னிங் கனெக்டர் இது. ஸோ பழைய ஐஃபோன் வச்சுருந்தாலும் இல்லை புது ஐஃபோன் வச்சுருந்தாலும் உங்களுக்கு டைப் சி வந்துடும், லைட்னிங்கும் வந்துடும். இல்லை நீங்கள் ரொம்ப பழசான மொபைல் வச்சுருக்கீங்க, மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டரில் தான் சார்ஜிங் போடணுன்னாக்கா அதுவும் இதில் வந்து சப்போர்ட் கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு 4 கேபிளுமே வந்துட்டு இன்பில்டாகவே வந்துடும். இது வந்து அட்டாச்சாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒரு ஃபோனுக்கும் நீங்கள் தனித்தனி சார்ஜஸ்ஸு, பவர் பேங்க்ஸு நீங்கள் கேரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதில் வந்து 4 கேபிளுமே இன்பில்டாக வந்துடும். ஸோ உங்களுக்கு நீங்கள் தனித்தனியான ஒரு சார்ஜிங்கும் அதுக்கு உண்டான கேபிள்ஸும் நீங்கள் கேரி பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த ஒரே ஒரு பவர் பேங்க் இருந்தால் போதும், உங்களோட எல்லா சார்ஜிங் ரிக்குயர்மெண்ட்ஸும் இதே ஃபுல்ஃபில் பண்ணிடும். அண்ட் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் வித் எல்இடி டிஸ்பிளே. ஸோ எவ்வளோ பேட்டரி வந்து உங்களுக்கு வந்துட்டு சார்ஜ் லெஃப்ட் அவுட் இருக்குது பவர் பேங்க்லன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஈஸியாக நீங்கள் இதில் வந்து பார்த்துட்டு உங்களோட பவர் பேங்கை நீங்கள் வந்துட்டு ஃபுல் சார்ஜில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் நீங்கள் நினைப்பீங்க, ரொம்பவே வந்துட்டு லைட் வெயிட்டான பவர் பேங்க் இது. உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் இது வந்து ஒரு மொபைல் டிவைஸோட சைஸ் தான் வரும். இன்னும் கேட்டாக்கா அதை விட சின்ன சைஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் பாக்கெட்டில் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த பவர் பேங்கோட ப்ரைஸிங் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அதோட ரேட் என்னன்றது சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பேன் இண்டியாவுக்கு ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இது என்ன ப்ரைஸ்ன்றது நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட்ஸ். நீங்கள் எல்லாமே என்னோட வீடியோ பார்த்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ தொடர்ந்து என்னோட வீடியோ பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது வீடியோஸில் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட இருந்ததுன்னா நான் அதை ரிவ்யூ பண்ணுறேன், இல்லை அதை நான் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.